الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1443 ஜமாதுல் அவ்வல் மாதம் 13ஆம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் சலாஹ் அல் புதைர் அவர்கள் மறுமை நாளில் முஃமின்களுக்கு பாதுகாப்பும் இறை நிராகரிப்பாளர்களுக்கு கடுமையான பதட்டமும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடப்பவர்கள் தான் ஈடேற்றமானவர்கள், நன்மாராயம் கூறப்படக்கூடியவர்கள். எனவே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அறிந்து நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே எழுப்பப்படுவீர்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக. இந்த உலகம் என்பது ஒரு ஏமாற்றம் தரக்கூடிய ஒரு வீடாக இருக்கிறது. மறுமை என்பதுதான் நிரந்தர மகிழ்ச்சியும் சந்தோஷத்துக்கும் உரிய வீடாக இருக்கிறது. அதுதான் இறையச்சமுடையவர்களுக்காகும். அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக உலகம் என்பது அதன் பிரிவை அழைத்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அது நமக்கு அறைகூவல் விடுத்துக் கொண்டே இருக்கிறது. நாளை என்பது நகர்வுகளாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் அவன் அதாவது இந்த அழியக்கூடிய உலகத்திலிருந்து, நிரந்தரமற்ற இந்த உலகத்திலிருந்து அவன் நகரக்கூடிய அந்த செய்திகளை அண்மித்துக் கொண்டே இருக்கின்றோம் என்ற செய்திகளை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. நிரந்தர இல்லம், கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய நிரந்தரமான அந்த வீட்டின் பக்கம் பயணிக்கின்றோம் என்ற செய்தி கூறப்பட்டு கொண்டே இருக்கிறது. எனவே நீங்கள் சிறந்த செயல்களின் மூலமாக உங்களது நகர்வுகளை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். இன்றிலிருந்து நாளைக்கு போகின்ற போது இன்று எனது செயல்பாடுகள் நல்லவையாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் சுவர்க்கத்துக்கு முந்திக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையிலே வெற்றியாளர்கள், உண்மையிலே முந்தி போட்டி போடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே அதற்கு மாற்றமாக யாரெல்லாம் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் நரகத்துக்குத்தான் செல்வதற்கு அவர்கள் பின்தங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே மறுமை நாளுடைய அந்த அமளிது மொழியை பற்றி, அந்த பயங்கரமான நிலைகளை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். அது நமது எதிர்கால பயணத்தை நல்ல முறையில் ஈட்டுச் செல்வதற்கு உதவியாக இருக்கும். எனவே நாம் மீண்டு செல்லக்கூடிய, கேள்வி கணக்கு கேட்கப்பட இருக்கின்ற அந்த நாளை நினைத்து பாருங்கள். அந்த மறுமை நாளுடைய நிலைமைகள், அதனுடைய அமளிதுமளிகள், நல்ல பயங்கரமான சில சூழல்கள் எல்லாம் அவைகளை நினைத்து பாருங்கள். அது உங்களுடைய உள்ளத்துக்கு மிகவும் பெருமதியானதாக அமையும். நாளைய மறுமையிலே பூகம்பங்கள் ஏற்படும், குழப்பங்கள் ஏற்படும். மறுமை நாள் வந்து விட்டதென்றால் அங்கே ஒரு அபாயகரமான நிலைகள் ஏற்படும். எனவே இந்த நிச்சயிக்கப்பட்ட அந்த நாளை விட்டும் உலகத்திலே உன்னை திசை திருப்பி விட வேண்டாம். உலக ஆசை உன்னை அந்த மறுமை நாளை மறக்கடிக்க செய்து விட வேண்டாம். அங்கே சாட்சி சொல்லப்படக்கூடிய அந்த நாளை மறக்கடிக்க வேண்டாம். மறுமை நாள் ஏற்படுகின்ற போது அங்கே பல அபாயகரமான நிலைகள் ஏற்படும். பூமிகள் எல்லாம் ஒரு உசும்புதல் ஏற்படும். அங்கே பூமி உசுப்பப்படும். இதன் காரணமாக மக்கள் எல்லாம் கொந்தளிப்பார்கள். அங்கே பூமிகள் எல்லாம், அதாவது நீளமாகவும் அகலமாகவும் அங்கே பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும். பூமிகள் நடுங்கும். மனிதர்கள் எல்லாம் அதன் புவியிலே அவ்வாறே படுத்து விடுவார்கள். அது மாத்திரமல்ல, பால் குடிக்கக்கூடிய தாய்மார்கள், அதாவது கர்ப்பிணி தாய்மார்கள் எல்லாம் அதனுடைய அபாயகரமான நிலையின் காரணமாக அவ்வாறே கற்பங்கள் எல்லாம் அவ்வாறே கலைந்து விடும். அந்த கற்பங்களை எல்லாம் கற்ப தாய்மார்கள் அதிலிருந்து வெளியேற்றுவார்கள். அது மாத்திரமல்ல, மனிதர்கள் எல்லாம் திகைப்புடன் திக்கு முக்காடி அவர்கள் எல்லாம் பயந்த நிலையிலே இருப்பார்கள். இவைகள் எல்லாம் இந்த மறுமை நாளுடைய அந்த அசாதாரண சூழ்நிலை
அபாயகரமான நிலை வரும் என்றால் அல்லாஹுவை தவிர அதிலிருந்து பாதுகாப்பு கொடுப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். எனவே அல்லாஹ் இந்த உலகம் அழிய வேண்டும், அழிவதற்கான அனுமதியை வழங்கி விட்டான் என்றால், உலக முடிவு நாள் வந்து விட்டது என்ற செய்தி கொடுக்கப்பட்டு விட்டது என்றால் நினைத்து பாருங்கள், எம்மால் என்ன செய்ய முடியும்? அங்கே யாருக்கும் எந்த உதவிகளும், யாருக்கும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கோ எந்த சந்தர்ப்பங்களும் கொடுக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரை ஊதக்கூடிய அந்த மலக்கிடத்திலே சூர் ஊதுமாறு அல்லாஹ் கட்டளையிடுவான் என்றால் அந்த அதிர்ச்சி, அந்த சூர் ஊதப்பட்டதற்கு பின்னால் அதிர்ச்சியின் காரணமாக அனைவரும் மரணித்து விடுவார்கள். அங்கே சூர் ஊதப்படும், அங்கே ஒரு உசும்புதல்கள் ஏற்படும், இதன் காரணமாக அனைவர்களும் அங்கே மரணித்து விடுவார்கள். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே உள்ளங்கள் எல்லாம் அதனுடைய மகத்துவத்தின் காரணமாக உள்ளத்துடைய அசைவுகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும். ஆன்மாக்கள் எல்லாம் பயத்தின் காரணமாக, அச்சத்தின் காரணமாக நடுநடுங்கிக் கொண்டிருக்கும். அங்கே சூர் ஊதப்படும் என்றால் மனிதர்கள் எல்லாம் அவர்கள் கடை தெருக்களிலே, அவர்களது வாழ்வாதாரங்களை தேடுகின்ற விடயங்களிலே, அல்லது ஒருவருக்கொருவர் முரண்பட்டு கொண்டு சண்டை பிடித்துக் கொண்டு அவர்களுடைய அன்றாட நிகழ்வுகளிலே இருந்து கொண்டிருப்பார்கள். இப்பேற்பட்ட நிலையில்தான் அந்த மறுமையினால் ஏற்படும். அவர்களும் ஏதோ ஒரு சோழியிலே, ஏதோ ஒரு பராக்கிலே இருப்பார்கள். இந்த நேரத்திலே ஊதப்பட வேண்டும் என்ற கட்டளை வந்து விட்டது என்றால் உடனடியாக அங்கே அனைவர்களும் மரணித்து விடுவார்கள். அவ்வாறான நேரத்திலே யாரும் யாருக்கும் மரண உபதேசமோ அல்லது ஏதாவது செய்திகளையோ எத்தி வைப்பதற்கு யாரும் சக்தி பெற மாட்டார்கள். வலா இலா அஹ்லிஹிம் யர்ஜிஊன், கடைத்தெருக்களிலே இருக்கக்கூடியவர்கள், பயணத்திலே இருக்கக்கூடியவர்கள் வீட்டுக்கு வந்து சில செய்திகளை கூறிவிட்டு புறப்படுவதற்கு கூட யாரும் அங்கே சக்தி பெற மாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நேரத்திலே அனைவர்களும் திகைப்புற்று மரணித்து விடுவார்கள். அந்த கடுமையான சத்தத்தின் காரணமாக, அந்த கடுமையான அந்த சூர் ஊதப்படுகின்ற சத்தத்தின் ஓசையை தாங்க முடியாமல் அனைவர்களும் மரணித்து விடுவார்கள். அல் குர்ஆன் கூறுகிறது, சூர் ஊதப்பட்டதென்றால் வானங்கள் பூமியில் உள்ள அனைவர்களும் மரணித்து விடுவார்கள், அல்லாஹ் நாடியவர்களை தவிர என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இரண்டு மனிதர்கள், அதாவது துணிக்கடையிலே அதனை வாங்குவதற்கு பேரம் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த துணியை விரித்த நிலையில் வாங்கவும் இல்லை, விற்கவும் இல்லை. அந்த துணியை மீண்டும் சுற்றி வைப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அங்கே மறுமையினால் நிகழ்ந்துவிடும். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன், அதாவது கால் நடையிலே, அதாவது பால் மடியிலிருந்து பாலை கறப்பான். ஆனால் அதனை வாயில் வைத்து உண்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாதே, கியாமனால் ஏற்பட்டுவிடும். அது மாத்திரமல்ல, அவன் பால் கறப்பதற்காக அதன் மடியை ஆயத்தம் செய்து கொண்டிருப்பான். அதனை கறப்பதற்கு கூட சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாது. அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் உண்பதற்காக கையிலே உணவுகளை ஏந்துவான். ஆனால் அதனை வாயில் வைத்து உண்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாதே, மறுமையினால் ஏற்பட்டு அவன் மரணித்து விடுவான். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொருவரும் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்திலே, அந்த நிலையிலே அவர்கள் மரணித்து விடுவார்கள். இவைகளை நினைத்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மனிதனுடைய உடலிலே இருக்கக்கூடிய எல்லா அவைகளும் அழிந்து விடும். ஆனால் அந்த எலும்பு அது பாதுகாக்கப்படும். அதன் மூலமாகத்தான் மறுமையிலே அந்த வால் எலும்பு என்று சொல்லக்கூடிய அதன் மூலமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பிடங்களை மீள எழுப்புவான். அன்பார்ந்தவர்களே, அந்த நாளிலே மிகவும் பிரமாண்டமான அடையாளங்கள், அத்தாட்சிகள் எல்லாம் வெளிப்படும். குழப்பமான பயங்கரமான நிலைகள் எல்லாம் ஏற்படும். பயங்கரமான விடயங்கள். அந்த நேரத்திலே வானம் பிளந்துவிடும். வானங்கள் எல்லாம் பிளந்து அவைகள் சிதறொன்று வெடித்து விடும். இந்த நேரத்திலே அந்த விளிம்புகள் எல்லாம், வானத்தின் சூழல்கள் எல்லாம் அவைகள் சுருங்கிவிடும். நிறங்கள் எல்லாம் மாறிவிடும். வரைபடங்கள் எல்லாம் அங்கே ஒரு மறக்கடிக்கப்பட்ட, அதாவது சிதறுண்டதாக மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நட்சத்திரங்கள் எல்லாம் உடைந்து சிதறுண்டு விடும். அதனுடைய ஒளிகள் மறைந்து விடும். சூரியன் சுருட்டப்படும். அதனுடைய ஒளிகள் எல்லாம் இழக்கப்படும். அதே நேரத்திலே மலைகள் எல்லாம் அடித்து துண்டு தூளாக்கப்படும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உயரமான மலைகள், அது உயரமாக இருந்தவைகள் எல்லாம், அதனுடைய உயர்வுகள் எல்லாம் நீங்கி சுக்கு நூறாக்கப்படும். கடல்கள் எல்லாம் அங்கே நெருப்பால் எரிக்கப்படும். அங்கே வெடிப்புகள் ஏற்பட்டு
ஒரு இருள்மயமான ஒரு நிலை ஏற்படும். அதனுடைய ஒலிகள் எல்லாம் விளக்கப்பட்டு அதாவது நெருப்பு ஏற்றப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறான நிலையிலேதான் வானங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது வலது கையினால் எடுத்து அவைகளை சுருட்டி விடுவான். அதற்கு பின்னால் கூறுவான், அனல் மலிக், நான் தான் அரசன். ஐனல் ஜப்பாரூன் ஐனல் முத்தகப்பிரூன், பெருமை அடித்தவர்கள், அடக்கி ஆளக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எங்கே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். அதற்கு பின்னால் பூமியை தனது இடது கையிலே எடுத்து சுருட்டி அதற்கு பின்னால் கூறுவான், அனல் மலிக், நான் தான் அரசன். எங்கே பெருமை அடித்தவர்கள், அடக்கி ஆளக்கூடக்கூடிய அரசர்கள் என்று சொன்னவர்கள் எங்கே என்று கூறுவான். அங்கே யாரும் பதிலுக்கு இருக்க மாட்டார்கள். நிரந்தரமாக நித்திய ஜீவனான அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான். அவன் தான் நிரந்தரமாக இருப்பான். அவன் கூறுவான், லிமனில் முல்குல் யௌம், இன்று அரசாட்சி யாருக்குரியது என்று கேட்டுவிட்டு தனக்குத்தானே அவன் பதிலளிப்பான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளக்கூடிய ஒருவனான அல்லாஹுக்கு அரசாட்சி என்று அல்லாஹ்வே பதில் கூறுவான். அன்பார்ந்தவர்களே, அங்கே சூர் ஊதப்படக்கூடிய அந்த இரண்டு சூருக்கும் இடையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை நாடி இருக்கிறானோ அவைகள் எல்லாம் நிகழ்ந்து விடும். அல்லாஹ் ஏற்பாடு செய்த அந்த அஜல், அந்த முடிவு காலம் எவ்வாறு நிர்ணயித்திருக்கிறானோ அவைகள் எல்லாம் ஏற்பட்டுவிடும். அதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனி போன்ற ஒரு மலையை வானத்திலிருந்து இறக்குவான். அதற்கு பின்னால் அந்த பூமியிலே, அதாவது மண்ணறையிலே இருக்கக்கூடிய கபர்களில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் உயிர் பெற்று எழும்பும். எவ்வாறென்றால், தண்ணீர் மூலமாக எவ்வாறு வறண்டு போன நிலங்களிலிருந்து புட்பூண்டுகள் முளைக்குமோ அது போன்று மண்ணறைகளிலிருந்து இருக்கக்கூடிய அந்த உடல்கள் எல்லாம் எழும்பும். அதாவது இத்து போன எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படும். துண்டு துண்டாக்கப்பட்ட இறைச்சிகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படும். கிழித்து தொங்கவிடப்பட்ட தோள்கள், அதே போன்று பலவாறாக பிரிக்கப்பட்ட இறைச்சிகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படும். அங்கே தீர்ப்பு நாள் வழங்காக, அங்கே அல்லாஹ் தஆலா அவனுடைய திட்டத்தை, அவனது நீனத்தை வழங்குவதற்காக அனைத்தும் ஒன்று சேர்க்கப்படும். இவ்வாறாக உடல்கள் எல்லாம் முழுமை பெற்றதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரை ஊதக்கூடிய அந்த வானவருக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான். அவர்கள் சூரை ஊதுவார்கள். அங்கே மக்கள் எல்லாம் மறுமை நாளுக்காக, அந்த கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த நாளுக்காக அனைவர்களும் மன்னரில் இருந்து எழும்பி விடுவார்கள். ஒவ்வொரு மரணமும் மையத்தாக இருக்கக்கூடிய இறந்த ஒவ்வொருவர்களும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள். எலும்புகளாக இருந்தவர்கள் எல்லாம், இத்து போனவைகள் எல்லாம் அங்கே எழுப்பப்படும். அந்த நாளிலே அவர்கள் பயங்கரமான கொடூரமான காட்சிகளை எல்லாம் பார்ப்பார்கள். அவர்கள் பார்ப்பதனூடாக பார்வைகள் எல்லாம் திகைத்து விடும். அது மாத்திரமல்ல, உயிரினங்கள் எல்லாம் அங்கே அவமானப்பட்டு கேவலமான ஒரு நிலையை காணும். காரணம், அந்த அளவுக்கு கடுமையான ஒரு நிலையை தான் அந்த மறுமை நாளிலே அவர்கள் பார்ப்பார்கள். யகூலுல் இன்சான், மனிதன் கேட்பான், யௌமஇதின் ஐனல் மஃபர், விரண்டோட கூடிய ஒதுங்கக்கூடிய இடம் எங்கே இருக்கிறது என்று அவன் கேட்பான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் இவைகள் எல்லாம் நடந்தேறும். நாளை மறுமையிலே, அதாவது மண்ணறையிலே முதலாவதாக எழுப்பப்படக்கூடியவர்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு பின்னால் ஒவ்வொருவரும் அவர்களுடைய அழைப்பை ஏற்று அவர்கள் வெளிப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். அந்த நாளிலே இவ்வாறு நாம் இப்போது காணக்கூடிய பூமி அல்லாத ஒரு புவி உருவாக்கப்படும். இப்போது காணக்கூடிய வானங்கள் அல்லாத ஒரு வானத்தை அல்லாஹ் உருவாக்குவான். படைப்பினங்கள் எல்லாம் ஒரு வெண்மையான பூமியிலே அவர்கள் எழுப்பப்படுவார்கள். அதாவது தூய்மையான ஒரு பிஞ்சை போன்று அவர்கள் எழுப்பப்படுவார்கள். அங்கே யாருக்கும் இந்த அடையாளங்களும் இருக்க மாட்டாது. சத்தங்கள் எல்லாம் அங்கே ஸ்தம்பித்து விடும். முகங்கள் எல்லாம் தலை குனிந்து விடும். அங்கே அனைவர்களும் படைத்தவனுக்காக அடிபணிந்து விடுவார்கள். படைப்பினங்கள் அங்கே ஸ்தம்பிதமாகி அவர்கள் சரணாகதியாகி விடுவார்கள். காலடி சத்தத்தை மாத்திரம்தான் அவர்கள் கேட்பார்கள். பேசுவதற்கு பயப்படுவார்கள். அச்சமான ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமுடைய அந்த சந்ததியினர்களை, முதலாவது மனிதன் முதல் இறுதி வரை அனைவர்களையும் அந்த கியாம நாள் மைதானத்திலே எழுப்புவான். அனைவர்களும் அங்கே ஒன்று சேர்வார்கள். அங்கே யாருக்கும் எந்த ஒளிவு மறைவுகளும் எந்த ரகசியங்களும் இருக்க மாட்டாது. ذَلِكَ يَوْمٌ مَجْمُوعٌ,
ஒன்று சேர்க்கப்படக்கூடிய அந்த நாளிலே மனிதர்கள் எல்லாம் இருப்பார்கள். அவர்கள் சாட்சி சொல்லப்படக்கூடிய அந்த நாளாக இருக்கிறது. அந்த நாளிலே கடுமையான பயம், ஒரு பதட்டம் ஏற்படும். மனிதர்கள் எல்லாம் மன்னர்களே எழும்பி வருவார்கள். பாதனைகள் அற்றவர்களாக, நிர்வாணிகளாக, அதாவது கத்னா செய்யப்படாதவர்களாக அங்கே எழுப்பப்படுவார்கள். இந்த நேரத்திலே ஒவ்வொரு மனிதனும் இவ்வாறாக நிர்வாணமாக பாதனையற்றவர்களால் எழுப்பப்படக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சோழிகள் இருக்கும். அதன் காரணமாக ஒருவர் இன்னொருவரை பார்ப்பதற்கோ சிந்திப்பதற்கோ சந்தர்ப்பம் இருக்க மாட்டாது. அவரவரது சோழியிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். உண்மையிலே பயங்கரமான ஒரு நிலை, ஒரு நெருக்கமான நிலை. அங்கே குற்றம் புரிந்தவர்கள் எல்லாம் மிகவும் கடுமையாக தாக்கப்படுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளையின் பிரகாரம் அனைத்தும் அங்கே நிகழ்ந்து வரும். முதலாவதாக அங்கே ஆடை அணிவிக்கப்படக்கூடியவர்கள் நபிமார்கள், உண்மையாளர்கள், சாலிஹீன்களுக்கு ஆடை அணிவிக்கப்படும். அதிலே முதலாவதாக ஆடை அணிவிக்கப்படக்கூடியவர்கள் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கிறார்கள். அங்கே நல்லவர்கள், கெட்டவர்கள், வானத்தில் உள்ளவர்கள், பூமியில் உள்ளவர்கள், அங்கே வானவர்கள் அனைவரும், நபிமார்கள், தூதர்கள், படைப்பினங்கள் அனைவர்களும் எழுப்பப்படுவார்கள். மனிதர்கள், பறவை இனம், கால்நடைகள் அனைத்தும் அங்கே எழுப்பப்படும். அந்த மறுமை நாளின் கடுமையின் காரணமாக வாலிபர்கள் எல்லாம் வயோதிபர்களாகி விடுவார்கள். அதுதான் கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய அந்த நாள். அந்த நாளிலே சூரியன் மிகவும் மனிதர்களுக்கு வெகு தூரத்திலே அல்லாமல் மிகவும் அண்மையிலே கொண்டு வரப்படும். அதாவது 1 மைல் அல்லது 2 மைல் தொலை தூரத்திலே பூமி நெருங்கிவிடும். சூரியன் அதனுடைய சூட்டை வெளிக்கொணரும். இதன் காரணமாக, வேர்வையின் காரணமாக, அந்த சூட்டின் உஷ்ணத்தின் காரணமாக ஒவ்வொரு மனிதர்களும் அவரவர்களுடைய செயலுக்கு ஏற்ப அந்த வேர்வையிலே அவர்கள் நீந்தி கொண்டிருப்பார்கள். சிலர்கள் தனது குதிகால் வரை, இன்னும் சிலர்கள் முழங்கால் வரை, இன்னும் சிலர் தனது இடுப்பு வரை, இவ்வாறாக ஒவ்வொருவரும் வேர்வையிலே மூழ்கி கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலர்கள் கடிவாளமிடப்பட்டு கொண்டிருப்பார்கள். அதே நேரத்திலே இன்னும் சிலர்களோ அல்லாஹுடைய அரசின் நிழலின் கீழால் இருப்பார்கள். அவர்கள் அந்த சூரியனின் உஷ்ணத்தை விட்டும் பாதுகாப்பு பெறுவார்கள். அந்த மறுமை நாளுடைய அமளி ஆபத்தான பயங்கரமான சூழலிலிருந்து பாதுகாப்பு பெறுவார்கள். அவர்கள்தான் முதலாவது வகுப்பினர், நீதமாக நடந்த தலைவர். அதே போன்று இரண்டாவது தனது வாலிபத்தை அல்லாஹுவை வணக்கம் செலுத்துவதிலே செலவு செய்த வாலிபன். மூன்றாவது பள்ளன், அல்லாஹுடைய வீடாகிய மஸ்ஜிதுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்ட மனிதன். நான்காவது அல்லாஹுக்காக நேசம் கொண்டு அல்லாஹுக்காக பிரிந்த 2 மனிதர்கள். ஐந்தாவது அழகும் செல்வாக்கும் பெற்ற ஒரு பெண் தவறிழைப்பதற்காக அழைத்த போது இன்னே அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹை அஞ்சுகிறேன், பயப்படுகிறேன் என்று தன்னை பாதுகாத்துக் கொண்ட மனிதன். ஆறாவது தான் வலது கரத்தினால் கொடுக்கக்கூடிய தர்மம் இடது கரத்துக்கு தெரியாத அளவு ரகசியமாக தர்மம் செய்த மனிதன். ஏழாவது அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வை திக்ர் செய்து தன் 2 கண்களும் கண்ணீர் விட்ட கண். இந்த 7 வகுப்பினரும் அப்பேற்பட்ட அந்த அசாதாரண சூழ்நிலையிலும் கூட அல்லாஹுடைய அரிசின் கீழால் நிழல் பெறுவார்கள். அந்த அரிசின் கீழால் நிழல் பெறக்கூடிய கூட்டத்திலே நம்மை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் அந்த மறுமை நாளிலே நிற்கக்கூடிய அந்த காட்சிகள் வெகு தூரமாக நீண்டு கொண்டிருக்கும். அங்கே இறுக்கமான கடுமையான நிலைமைகள் எல்லாம் ஏற்படும். அங்கே கடுமையான சூடு, அதே போன்று தாகம், பசி, கஷ்டம், இவைகள் எல்லாம் உணர முடியாத, அதாவது தாங்க முடியாத அளவுக்கு அந்த மறுமை நாளிலே மக்கள் உணர்வார்கள். இந்த நேரத்திலே அந்த மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்தி அவருடைய அந்த ஹவுதுல் கௌசரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்துவான். அன்பார்ந்தவர்களே, இதனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது கூறுகிறார்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஹவுதுல் கௌசருடைய தூரம், அதாவது 1 மாத நடை தூரத்தின் அளவுக்கு விசாலமானதாக இருக்கும். அதனுடைய தண்ணீர் எல்லாம் மிகவும் வெண்மையானதாக இருக்கும். அதனுடைய நறுமணங்களோ கஸ்தூரியை விட மிகவும் நறுமணம் மிக்கதாக இருக்கும். அதனுடைய பாத்திரங்கள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை போன்றிருக்கும். அதிலிருந்து யார் தண்ணீர் பருகுகிறார்களோ அதற்கு பின்னால் அவர்களுக்கு தாகம் என்பதே வரமாட்டாது. அல்லாஹ்
அதை போன்ற சந்தர்ப்பங்களை நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இதுதான் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நீர் தடாகமாக இருக்கிறது. அங்கே சிலர் தடுக்கப்படுவார்கள், தண்ணீர் அருந்தாமல் தடுக்கப்படுவார்கள். அதனுடைய அதாவது அதனுடைய இந்த பாத்திரங்கள், அந்த குவளைகளுடைய எண்ணிக்கை வானத்தில் உள்ள நட்சத்திரங்களுடைய அளவுக்கு இருக்கும். அங்கே மனிதர்கள் குழப்பம் அடைவார்கள். நபி அவர்கள் யா ரப் ரப் என்று கூறுவார்கள். இன்னஹு மின் உம்மதி, அதாவது அந்த ஹவுலுல் கௌசரில் இருந்து தண்ணீர் குடிக்காமல் தடுக்கப்படக்கூடியவர்களை பார்த்து இவர்கள் எழுந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறுவார்கள். அப்போது நபி அவர்களுக்கு சொல்லப்படும், உங்களுடைய மரணத்துக்கு பின்னால் என்ன நூதன செய்திகளை செய்தார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று அவர்களுக்கு பதிலளிக்கப்படும். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறாக ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவர்களுடைய அந்த நீர் தடாகம் அங்கே உயர்த்து கொடுக்கப்படும். அவர்கள் ஒவ்வொரு அந்த நீர் தடாகத்திலும் அந்த சமுதாயத்தினருடைய நல்லவர்கள் சாலிஹானவர்களுக்கு நீர் புகட்டப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு தடாகம் இருக்கிறது. ஆனால் அதிகமாக அந்த தடாகத்திலே அதிகம் கொடுக்கக்கூடியவர்களாக நான் தான் இருப்பேன் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே சோதனைகள் கடுமையாகிவிடும். மனிதர்களாம் நீண்ட நேரம் அங்கே காத்திருப்பார்கள். அங்கே அல்லாஹ் அவர்களை பார்க்க மாட்டான். மனிதர்கள் எல்லாம் கவலையின் காரணமாக அவர்கள் அதனை சுமப்பதற்கு, அதனுடைய வலியை தாங்குவதற்கு சக்தி பெற மாட்டார்கள். அந்த நேரத்திலே இவைகளை பார்க்க மாட்டார்களா, இவைகளை எத்தி வைக்க மாட்டாதா என்று சொல்லப்படும். அந்த நேரத்திலே அல்லாஹை தவிர அவர்களுக்கு மன்றாட்டம் செய்வதற்கு யாரும் அங்கே இருக்க மாட்டார்கள். மனிதர்கள் சிலர்கள் கூறுவார்கள், சில மனிதர்கள் சிலருக்கு கூறுவார்கள், நீங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே போய் நீங்கள் மன்றாட்டத்தை கேளுங்கள் என்று கூறுவார்கள். அப்போது மனிதர்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வருவார்கள். பின்னர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஒவ்வொருவராக வருவார்கள். அவர்கள் கூறுவார்கள், அதற்கு தகுதியானவன் நான் அல்ல என்று அவர்கள் பதில் கூறுவார்கள். பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வருவார்கள். அவர்களும் இதே பதிலைத்தான் கூறுவார்கள். அதற்கு பின்னால் இறுதியாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தே வந்ததற்கு பின்னால் அந்த தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த நாளுக்காக படைப்பினங்களுக்கு நபி அவர்கள் சிபாரிசு செய்வார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள் என்று நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது போன்ற சந்தர்ப்பங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறான். அந்த நேரத்திலே மனிதர்கள் அவர்களிடத்தில் வருவார்கள். அவர்கள் அல்லாஹுடைய அனுமதிப்படி அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வை துதித்து இருந்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள். அந்த நேரத்திலே அவர்களுக்கு சொல்லப்படும், யா முஹம்மத், உனது தலையை உயர்த்துவாயாக, நீ சொல்லக்கூடிய விடயம் கேட்கப்படுகிறது, கேள் கொடுக்கப்படும், நீ பரிந்துரை செய், அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றெல்லாம் கூறப்பட்ட போது நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே யா ரப் உம்மதி உம்மதி, எனது சமுதாயமே எனது சமுதாயமே என்று அவர்கள் கூறுவார்கள். அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சொல்லப்படும், உனது சமுதாயத்தினர்கள், அதாவது வலது புறத்திலே சுவர்க்கத்திலே கேள்வி கணக்கில்லாமல் நுழைக்கப்படக்கூடிய அந்த மனிதர்களை நுழைய வையுங்கள் என்று சொல்லப்படும். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே அந்த மனிதர்கள் அந்த வாயிலூடாக நுழைவிக்கப்படுவார்கள். இதுதான் முதலாவது பரிந்துரையாக மன்றாட்டமாக இருக்கிறது. இதுதான் ஷஃபாஅத்துல் உலமா, பிரமாண்டமான மன்றாட்டம், பரிந்துரை என்று சொல்லப்படும். அன்பார்ந்தவர்களே, அதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்ப்பு வழங்குவதற்காக வருவான். அவன் நாடியவாறு தீர்ப்பை வழங்குவான். வானவர்கள் எல்லாம் அணி அணியாக அங்கே வந்து நிற்பார்கள். இந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பினங்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்குவதற்காக அவன் அங்கே வருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியை ஒளிபரச் செய்து அதனுடைய அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் அது ஒளிபரப்பும். அதற்கு பின்னால் ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடுகளும் அங்கே எடுத்து காட்டப்படும். ஏடுகள் எல்லாம் கொடுக்கப்படும். அங்கே நல்லவர்கள், கெட்டவர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள், சிறிய பாவம், பெரிய பாவம், அங்கே எதுவும் விடப்பட மாட்டாது. அனைத்து விடயங்களும் அங்கே எடுத்து காட்டப்படும். அனைத்தும் அங்கே வெளிக்கொணரப்படும். அங்கே எந்த மறைவுகளோ ரகசியங்களோ இருக்கப்பட மாட்டாது. அனைவர்களும் அங்கே அவர்களுடைய முட்டுக்காலிலே இருப்பார்கள். அந்த மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில அடியார்களிடத்திலே வந்து அவர்கள் செய்த பாவங்களை ஒப்புவிப்பான்.
அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த பாவத்தை பார்த்ததற்கு பின்னால் நான் அழிந்து விட்டேன், நான் முடிந்து விட்டேன் என்று எண்ணுவார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது பேரருளால் கூறுவான், இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா, உலகத்திலே இவைகளை மறைத்து வைத்தேன், இன்று நான் இதனை மன்னித்து விட்டேன் என்று கூறிவிட்டு அவர்களுக்கு நன்மை ஏடுகள் வலது கரத்திலே கொடுக்கப்பட்டு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவர்கள் சுவர்க்கத்திலே நுழைவிக்கப்படுவார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே நாளை மறுமையிலே நிகழக்கூடிய அந்த காட்சிகளை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அங்கே ஒரு அணுவின் இடையே கூட, அதாவது ஒரு சிறிய அற்பமான விடயத்தை கூட நெருக்கக்கூடிய தராசு அங்கே வைக்கப்படும். அங்கே நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அவைகள் நெருக்கப்படும். ஒவ்வொரு அடியானும் தனது அந்த செயல்களை பார்த்து அவன் அங்கே கை செய்தப்படுவான் அல்லது சந்தோஷப்படுவான். யாரெல்லாம் எந்த விடயங்களை வணங்கினார்களோ அவர்கள், உதாரணமாக சூரியனை வணங்கியவர்கள் சூரியனை வணங்குமாறு கூறப்படும். அதே போன்று சந்திரனை வணங்கியவர்கள் அதனை பின்பற்றுவார்கள். இவ்வாறாக அல்லாஹை தவிர்த்து வணங்கக்கூடியவர்கள் எல்லாம் அதிலே இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நேரத்திலே தாகித்திருக்கிறோம் என்று அல்லாஹை வேண்டுவார்கள். அவர்களுக்கு கூறப்படும் அங்கே தண்ணீர் இருக்கின்றது என்று. ஆனால் நரகத்தின் பக்கம்தான் அவர்கள் போய் சேர்வார்கள். அவர்கள் காணக்கூடிய நீர் எல்லாம் ஒரு காணல் நீர் போன்றுதான் இருக்கும். இவ்வாறாக அவர்கள் நரகத்திலே விழித்தாட்டப்படுவார்கள். அன்பார்ந்தவர்களே, அது மாத்திரமல்ல, அந்த நாளிலே, அதாவது கண்டை காலை விட்டு திரை அகற்றப்படக்கூடிய அந்த நாளிலே முஃமின்களை தவிர வேறு யாரும் சுஜூத் செய்வதற்கு, சிரம் செய்வதற்கு, அவர்கள் சிரம் சாய்ப்பதற்கு சக்தி பெற மாட்டார்கள். அந்த நாளிலே முஃமின்கள் மட்டும்தான் அதற்கு சக்தி பெறுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறான கட்டத்திலேதான் சுஜூது செய்ய முடியாதவர்கள் அது முதுகுகள் எல்லாம் ஒரு பலகை போன்று நேராகத்தான் இருக்கும். இந்த நேரத்திலே நரகத்தின் மீது அங்கே பாலம் இடப்படும். மனிதர்கள் எல்லாம் இருளிலே சூழ்ந்து விடுவார்கள். அங்கே எந்த ஒளியும் இருக்க மாட்டாது. ஆனால் முஃமின்களுக்கு, இறை விசுவாசிகளுக்கு ஒரு பிரமாண்டமான ஒளி கொடுக்கப்படும். அவர்களுடைய செயலின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அந்த நன்மையின் பெருமானம் அளவுக்கு அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே அவர்கள் நடந்து செல்வார்கள். இந்த நேரத்திலே அவர்களுடைய ஒளியிலிருந்து சொற்பத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டப்படும். ஆனால் அவர்களுக்கு கூறப்படும் அதாவது பின்புறமாக செல்லுங்கள் என்று கூறப்படும். ஆனால் அங்கே இந்த ஒளியையும் அவர்கள் பெற்றுக் கொள்ள மாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறான ஒரு கட்டத்திலே தான் முஃமின்களுக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியிலே ஒரு திரை ஏற்படும். அந்த நேரத்திலே அவர்கள் உள்புறமாக அருளை சுமந்தவர்களாக சுவர்க்கவாசிகள் இருப்பார்கள். அதில் மறுபுறமாக நரகவாதிகள் கடும் வேதனையையும் சொல்லன்னா துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். நரகத்திலே முனாஃபிக்கீன்களும் நயவஞ்சர்களும் அங்கே விழித்தாட்டப்படுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே பயணிக்கக்கூடியவர்கள் முஃமின்கள் மாத்திரம்தான். அந்த பாலத்திலே பல அதாவது சில சொல்ல முடியாத பல கட்டங்கள், நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படும். அந்த பாலத்திலே சில முட்கள், சில கொக்கிகள் எல்லாம் இருக்கும். அதனுடைய மகிமையை, பிரமாண்டத்தை அல்லாஹை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே தான் நரகத்துக்கு இழுத்து செல்லக்கூடிய அந்த ஜபானியாக்கள் எல்லாம் சிலரை அவ்வாறே இழுத்து விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே ஒரு பயங்கரமான காட்சியை அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே பார்க்கக்கூடிய காட்சியை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் ரசூல்மார்களில் முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் முதலாவது அனுமதி அளிப்பான். அவர்கள் அந்த மறுமை நாளிலே யாரும் பேச மாட்டார்கள் ரசூல்மார்களை தவிர. ரசூல்கள் கூறுவார்கள், அல்லாஹும்ம ஸல்லி, இதில் இந்த ஈடேற்றம் பெறுமாறு ஒவ்வொருவரும் கூறுவார்கள். அங்கே முஃமின்கள் எல்லாம் நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு சுவர்க்கத்துக்கு வந்ததற்கு பின்னால் அங்கே அவர்கள் நரகத்துக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையிலே அந்த கந்தரா என்ற இடத்திலே அவர்கள் அங்கே தடுக்கப்படுவார்கள். அந்த நேரத்திலே உலகத்திலே செய்த அவருடைய குற்றங்களுக்கு தீர்ப்புகள் வழங்கப்படுவதற்கு முன்னால் அந்த இடத்திலிருந்து நகர முடியாது. அந்த இடத்திலே அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு பின்னால் தான் அவர்களுக்கு சுவர்க்க வாயில்கள் திறக்கப்படும். அந்த கந்தராவை கடந்து சுவர்க்க வாயிலிலே அவர்கள் நுழைவார்கள். அந்த நேரத்திலே அந்த சுவர்க்கவாதிகளை வானவர்கள், சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், திபுத்தும், நீங்கள் நறுமணமானவர்களாக நல்லவர்களாக ஆகிவிட்டீர்கள், நிரந்தரமாக
சுவர்க்கத்திலே இருங்கள் என்று அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும். அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஏராளமான காட்சிகள், ஏராளமான விடயங்கள் மறுமை நாளிலே பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொருவரும் அதனை அனுபவிக்கத்தான் இருக்கிறோம். எனவே அந்த மறுமை நாளில் சந்தோஷகரமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தேவையான நல்ல விடயங்களை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் பொருத்தமான முறையிலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் உலகத்திலே தந்து நாளை மறுமையிலே கேள்வி கணக்கின்றி சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.